மகள்ஸ் ஃபைனலி மீட்டு நம்ம எடிட்டரு ஹாய் வணக்கம். மாப்பிள்ளை வந்து யூடியூப் சேனல் வச்சிருந்தாப்பிள்ளை. எங்க அப்பா தின்ன மாப்பிள்ளை தண்டி இருக்கு. மக்கள்ஸ் ஃபைனலி தரமான ஒரு கம்ப்யூட்டர் கடை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கேபினெட்டுங்கிறது இந்த சிபியூக்கு வெளியே பாடி வரும் இல்லைங்க, அதுதான் இது. இந்த பக்கத்துலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாமா தெரியுதுங்களா? இது பார்க்குறதுக்காக சொல்லியிருக்காரு. பரவாயில்லைங்க, இங்கே நிறைய வச்சுருக்குறாங்க, சூப்பராக இருக்குது. அப்பா என்னென்னமோ இருக்குதுங்க. ஓகே மக்கள்ஸ், இங்கே பாருங்கள் டோட்டலாக செட்டப் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக இப்போ இங்கே வந்து செக் பண்ணுறதுக்காக டெம்பரேச்சர்லாம் நம்ம ப்ரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே நம்ம ப்ரோ வந்து இன்டர்நெட்டில் போயிட்டு நம்ம சேனல் தான் வந்து உள்ளே போனாருங்க. உள்ளே போனே எனக்கு வந்து ஒரு டச்சிங்காக இருந்துச்சு. சரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் போட்ட வீடியோ ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு மாப்பிள்ள கமான். ஓகே மக்கள்ஸ், இதுதான் நம்ம போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ. ஞாபகம் இருக்கா? நம்ம சிவன் கோயிலில் நம்ம ஊர் எங்கள் ஊர் அந்த ஒரு ஆத்தாவை டச்சிங்காக வச்சு போட்டேன், மறக்க முடியாதுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் தம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எடிட்டர் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டர் அதான் அந்த வீடியோவில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சாமிகிட்ட பூவா கேட்டு ஓகே ஆகிடுச்சு, எடிட்டர் போட போகிறோம். இன்றைக்கி வந்து சிஸ்டம் வாங்குற கோயம்புத்தூர் போகிறேனுங்க. நானும் என்னுடைய மாப்பிள்ளை 2 பேர், எடிட்டர் மாப்பிள்ளை 2 பேர். மாப்பிள்ளை வந்து இடவழியில் கூட்டிக்கிட்டுங்க, அப்படியே கிளம்ப வேண்டியது தான். சரி வாங்க மக்கள்ஸ் போகலாம். போய் சிஸ்டம் வாங்க, அந்த பில் பண்ணி வாங்கினதெல்லாம் நம்மளுக்கு என்ன மாப்பிள்ளை சொல்லுவாப்பில். இன்னொரு மாப்பிள்ளை இருக்காங்க, நல்லா நாலேஜான பர்சனுங்க, அவனையும் கூப்பிட்டு அவனையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிங்க. ஜம்முன்னு நல்லா நிறையா அவங்ககிட்ட கேட்டு நமக்கு எந்த மாதிரி போட்டால் செட் ஆகுமோ அந்த மாதிரி மேனிக்காக பண்ணிட்டு வாங்கி வந்துடலாங்க. சரி வாங்க மக்கள்ஸ் போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி காலங்காலத்தில் எங்கள் ஊர் விளக்கேற்றி வித்தகநாதர் கோயிலுக்கு வந்து ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்துங்க சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். A few moments later. மகள்ஸ் ஃபைனலி மீட்டு நம்ம எடிட்டரு ஹாய் வணக்கம். மாப்பிள்ளை வந்து யூடியூப் சேனல் வச்சிருந்தாப்பிள்ளைங்க. அப்புறம் வந்து சென்னை போய் எடிட்டிங் படிச்சாப்புல. அப்புறம் எடிட்டிங் இனிமேல் அந்த ரிலேட்டடாக போகலாம் அப்படின்னாப்பிள்ளையா. ரைட் ஓகே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே பார்க்க போறீங்க மாப்பிள்ளையுடைய திறமைகள் வித்தைகள் எல்லாம் வந்து இதுக்கு மேலே நம்ம வீடியோவில் பார்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா ஆரம்பிக்கிறோம். வேற லெவல் பண்றோம். ஓகே மக்கள், எங்க போற அப்பதான் உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர் தான் பாருங்க. இப்போ எங்க இருக்கோம்னா பெருந்தலை டோல்கேட் இருக்கா. வாங்க பஸ் கிளம்பலாம். போற வழியில சாப்பிட்டுங்க, பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பலாம். போலாமா? ஓகேங்க. நெக்ஸ்ட் சாப்பிட்றதுக்குங்க கோயம்புத்தூர் பைபாஸ்ல பைரவி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். மாப்பிள்ளை சாப்பிட்றலாமா? பசிக்குதுங்க, பயங்கரமா பசிக்குது. சாப்பிடலாம். நம்மளை விட பயங்கரமா பேசுவானுங்க மாப்பிள்ளை. செம்ம டேலண்டான ஆளு. பாப்பீங்க வருங்க இனிமேலாம். மாப்பிள்ளை வந்து பொங்கல் வாங்கிட்டாப்பிள்ளைங்க. எடிட்டர் பொங்கல் சாப்பிட்டா தூங்கிடுவாப்புல. நான் பூரி வாங்கியிருக்கேன். வாங்க மக்கள் சாப்பிடுவோம். ஓகே, புளி சட்னியா? கார சட்னி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கார சட்னி சூப்பராக இருக்கு. பூரி கிழங்கும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நச்சுன்னு இருக்குது. நல்லா இருக்கா? ஓகே மக்கள், நம்ம சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கே வாருங்களேன், நானும் இப்போ அப்போ முடின்னு வாங்குறேன். ஆனால் முடியவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூரம் போகுது. 6-7 கிலோமீட்டருக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே அந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு மேம்பாலம் ஒன்று. கிட்டத்தட்ட இப்போவே வந்து ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வந்திருப்போம். மேம்பாலம் போயிட்டே இருக்குதுங்க. கோயம்புத்தூர்காரெல்லாம் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க, இந்த மேம்பாலம் எவ்வளோ தூரம் வருதுன்னு சொல்லிட்டு. போயிட்டே இருக்கு. இந்த வாருங்க, அங்கிருந்து இது வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை வாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. அப்பா வாருங்க, பெரிய ஏதோ ஒரு கிரைன் மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. என்ன மாப்பிள்ள அது? ஏதோ கருவி, என்ன கருவி? பெரிய காண வீடு இருக்குது. என்னமோ வாங்க, நம்மளுக்குலாம் அதை பற்றி ஒன்றும் தெரியலைங்க. இதை வாருங்க, அங்கெல்லாம் பாருங்க நெடு வச்சிருக்கிறாங்க. மாப்பிள்ள நேரு வாங்க, மாப்பிள்ள நேரு வாங்க.
இதுலேருந்து அப்படியே மேம்பாலம் கட்டுவாங்க மக்கள். நெக்ஸ்ட்டு வந்துங்க கோயம்புத்தூர் போனதுக்கப்புறம் நிறைய கம்ப்யூட்டர் கடை போனோங்க சரிங்களா. இன்ஸ்டாகிராமு, நம்ம யூடியூப் ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ, யூடியூப் மெயின் வீடியோலாம் பார்த்து நிறையா கம்ப்யூட்டர் கடைக்கு போனோம். பட் எல்லா கம்ப்யூட்டர் கடையும் நான் வந்து இதில் சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா கம்பேரிசன் பண்ண மாதிரி ஆகிடும் சரிங்களா. இந்த 100 அடி ரோட்டில் அது போக வந்து முன்னாடியே அதுக்கப்புறம் உள்ளன்னு சொல்லிட்டு நிறையா இப்போ பிரபலமான கம்ப்யூட்டர் கடைக்கு எல்லாமே போயிட்டு கடைசியாக எங்களுக்கு பிடிச்சி போனது தாங்க இந்த பைனரி. ஸோ அதனால் மற்ற கம்ப்யூட்டர் கடையில் என்ன ஏதுன்னு நான் வந்து சொல்ல விருப்பப்படல. ஏன் அப்படின்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் ஏற்படுத்துகிற மாதிரி தேவையில்லாத வந்து ஒரு கம்ப்யூட்டர் இதை இப்போ நான் சொன்னதை ஃபைனலாக போய் நான் வாங்கினது தான் பெஸ்ட்டு, மற்ற கடையில் ஒஸ்ட்டு அப்படின்னு சொன்ன மாதிரி ஆகிடும். எங்களுக்கு பர்சனலாக வந்து இவங்க வந்து எங்களை அப்ரோச் பண்ண விதமும் பைனரியில் அப்ரோச் பண்ண விதமும் வந்து அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ரைஸ் வைஸும் நல்லா செக் பண்ணிட்டு நாங்கள் பைனரியில் வந்து கம்ப்யூட்ரு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இனி வந்து பைனரி ஷோரூமுக்குள்ளே போயிட்டு இனி அங்கே நடக்கிற நிகழ்வுகளில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா. அதுக்கு முன்னாடியே சாப்பிட்றதுக்கு பிறலாம் வரும், அப்படியே பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள் மக்கள். அடுத்துங்க மத்தியான சாப்பாடுறதுக்கு பாய் பிரியாணி கடைன்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் ஆட்டோக்கார்ட்ட விசாரிச்சுங்க ஏடி கண்டுபிடிச்சி இங்கே வந்துருக்குறோம். ஆமா போகலாம். கடை வந்து சின்னதாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரைட் ஓகேன்னு சொல்லி வந்திருக்கோம். சரி வாங்க போய் சாப்பிடலாம் வாங்க. சூப்பர் மாப்பிளை, டேஸ்ட் இட். ஓகே மக்கள் வாங்க சாப்பிட்லாம். பிரியாணி எவ்வளோண்ணா? 90 ரூபாயா? 90 ரூபாய்ங்க. ஆமாங்க சரிங்களா. நம்ம சப்ஸ்கிரைபர் மக்கள் பின்னாடி வேறு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குதா. நானும் பாஸ்ட் மூடெலாம் வச்சு பார்க்குறேன், பட் பாஸ்ட்டு மட்டும் நிற்கவே மாட்டேங்குது. அதனால தான் சரி ஓகேன்னு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேனுங்க, இல்லைனா காப்பி ரைட் வந்துடுங்க. ரைட் ஓகேங்க. 90 ரூபா சொன்னாங்களா பிரியாணி? 90 ரூபாய்க்கு ஒருத்துங்க, நல்லா இருந்துச்சு பிரியாணி, நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதை பாருங்க, இந்த பையன் சாப்பிட்றான், சாப்பிட்டு சூப்பராக இருக்குது மக்கள். அடுத்து பாருங்கள் சில்லிங்க, சில்லி சொல்லியிருக்கிறேன். மாப்பிள்ளை வந்து ஃபிஷ் வாங்கியிருக்காப்புல, சாப்பிட்ருக்கிறாப்புல. நமக்கு சில்லிங்க நல்லா ஜம்முடுங்க பாருங்க, நல்லா போன்லெஸ் மாதிரி நீட்டாக இருக்குது. சூப்பர். சாப்பிடலாமா? சூப்பராக இருக்குங்க. மக்கள் ஃபைனலி பைனரி ஸ்டோருக்கு போகிறேங்க. இதை பாருங்க மாப்பிள்ளை போகிறாப்புல. மாப்பிள்ளை போகலாங்க மாப்பிள்ளை. ஒரு வழியாக இந்த கடை கண்டுபிடிக்கிறதுக்கு போதும் ஆகி போச்சுங்க. கடைசி கடைங்க 7 மணி ஆகிடுச்சு. சரி விடுங்க, போராடுனா தான். அப்படிங்க அப்பா தின்ன மாப்பிள்ள எத்த தண்டி இருக்கு மக்கள். ஃபைனலி தரமான ஒரு கம்ப்யூட்டர் கடை கண்டுபிடிச்சிட்டோம். இன்ன வரைக்கும் நான் போனதுலேயே இதுவும் ஓகே, ஒருத்தான கடை தான். பார்த்தாலே தெரியுது. நான் ஆரம்பத்தில் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆள் ஒன்றும் தெரியாது பப்பா மாதிரி நடுவுறாப்பில். நான் ஃபஸ்ட்டே சொன்னேனுங்க இது இருக்காது மாமா அப்படின்னாப்புல. சரி வாங்க. அதே காலேருந்து ஓட்டி கேட்குறமா, கார்த்தி சொல்கிற சிறுத்தை படத்தில் கார்த்தி சொல்லுவார்ல அந்த மாதிரி. சாமி நானா இன்னைக்கு அலைஞ்ச கஷ்டம் ஒரு நாள் கூட இல்லைங்க. டிஸ்பிளே அதுதான் 70 90 ப்ரோ வந்துட்டாரு. சரிங்க பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. ஏங்க அடுத்து பாருங்க, நம்ம இந்த பைனரியில் இருக்கார் தெரியுங்களா, அவர் வந்து நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து சொந்தக்காரர் தெரியுது. அவரெல்லாம் பேசிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பயங்கரமாக நம்ம தலைவர் கொட்டேஷன்லாம் கொடுத்துட்ருக்காரு. நெக்ஸ்ட் வந்து கேபினெட்டுங்கிறது இந்த சிபியூக்கு வெளியே பாடி வரும் இல்லைங்க, அதுதான் இது. இந்த பக்கத்துலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாமா தெரியுதுங்களா. இது பார்க்குறதுக்காக சொல்லியிருக்காரு. பரவாயில்லைங்க, இங்கே நிறைய வச்சுருக்குறாங்க, சூப்பராக இருக்குது. அப்பா என்னென்னமோ இருக்குதுங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இந்த பக்கம் இருக்கிறலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க, பட்ஜெட்டாக இருக்க மாட்டிருக்கு. ஓகே நம்மளுக்கு இந்த பக்கம் இருக்கிறதே ஓகே தான், கேபினெட் வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது.
மக்கள்ஸ் அடுத்துங்க கேபினெட் வந்து இதை பாருங்கள், மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சதை தான் எடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். வெளியே வந்து CPU இருக்குல்லங்க, CPU பில் பண்ணுறதுக்கு எதாவது எடுக்க போகிறோம். இதில் வந்து 3 ஃபேன் இருக்குதுங்க. அடிஷ்னலாக வந்து 2 ஃபேன் எக்ஸ்ட்ரா மாட்டிக்கலாமாம்மா. அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. பார்க்கலாங்க, இன்னும் நிறைய பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கல வந்து கிராஃபிக்ஸ் கார்டுங்க, ஜிகாபைட்டு. இதை பாருங்க, அண்ணன் எடுக்கிறாரு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற மாதிரி பெருசு. ஸோ இதெல்லாம் வந்து போடுறோம் அப்படின்னாலும் அந்த கேபினெட் தாங்கும். ஆஃப்டர் தட் சின்ன கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி டூயல் ஃபேன் 2 ஃபேன் இருக்கிற மாதிரி போட்டாலும் அந்த இது நல்லாயிருக்கும், ஏர் ஃப்ளோ பார்க்கறதுக்கு. ஸோ இது பெஸ்ட்டான சாய்ஸ். மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள், இதெல்லாம் வந்து கீபோர்டுங்க. இந்த கீபோர்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது தான் லேட்டஸ்ட்டு கடைசி இப்போ கரண்ட்டில் வந்து ரொம்ப விலை அதிகமான கீபோர்டாமா. இந்த பென்கு எத்தனை இன்ச்சு? இதனுடைய ரேட்டு வந்து 26,000 வருங்களாமா. 32வா? அவ்வளோதானுங்க, கொட்டேஷன் வாங்கியாச்சுங்க. இந்த பாருங்க, மாப்பிள்ளை கையில் வச்சிருக்காப்புல. என்ன ஏதுன்னெல்லாம் உங்களுக்கு பொறுமையாக மறுபடி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம தலைவர் வந்து அவர் பில்ட் பண்ணது. இங்கே இப்போ இருக்கா? ஐயோ, நான் அதுதான் நினச்சிட்டு இருந்தேங்க. இங்கே இதெல்லாம் நான் எதிர்பார்க்கலிங்க. இங்கே பாருங்கள், சிஸ்டம் பில்ட் பண்ணுறவங்க தனியாக இருப்பாங்க போல். இந்த பாருங்கள், இது வந்து இவர் பில்ட் பண்ண சிஸ்டமாம்மா. இதோ பாருங்கள் மக்கள்ஸ், இதுதான் நம்ம ப்ரோ பில்ட் பண்ண பிசிங்க. தரமாக இருக்குதுங்க. இதை வந்து 2 ஹவர்ஸ்லாம் பண்ண முடியாது, பொறுமையாக பண்ணுவோம், ஆனால் தெளிவாக பண்ணுவோம் அப்படின்ட்டாரு. இதோ பாருங்கள், இதை பில்ட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி தாங்க நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு போய்ட்டு அப்படின்னா பில் பண்ணுவாங்க. இதை வந்து டைம் லாப்ஸ் வீடியோ போட்டு கொடுத்துருங்க எனக்கு அப்படின்ட்டேன். அது வீடியோ கூட எடிட் பண்ணி சேர போட்டுடலாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சு போட்டுட்ருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள், அந்த அப்படிங்கிட்டு பாருங்களேன், ஃபுல்லாகவே டோட்டலாகவே எல்லாம் வச்சுருக்காங்க. பரவாயில்லைங்க, இந்த பைனரி கம்ப்யூட்டர்ஸ் வேறு லெவலு. கடைசியாக தரமான சம்பவம் சிவபெருமான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. இது ஃபுல்லாகவே சிஸ்டம் சார்ந்த விஷயங்கள் தாங்க இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது பாருங்கள், சுவாமி வேறு லெவலுங்க. சோனி பிராண்டு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வச்ச அப்படின்னா நம்ம ஆடலும் பாடலில் என்ன வைப் வருமோ அந்த வைப் வரும்னு நினைக்கிறேன். தரமாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கிட்டு பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து அப்கமிங்காக ரெடி பண்ண வேண்டியது. இதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய பிசி ரெடி பண்ணுவாங்க. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலைங்க. நான் வெளியே அது மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. சுவாமி இது வேறு லெவலுங்க. அப்பா, ஃபைனலாக தரமாக வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதுக்கு பேர் வந்து ஜங்ஷன் பாக்ஸ். நான் சொன்னால் அதுக்கு பேர் ஏதோ க்ரௌண்டுன்னு ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். இது விஷயம் அப்படின்னா நம்ம வந்து எர்த்து இல்லைனாலும் கூட பிரச்சனை இல்லையாம்மா. இதுவே வந்து எர்த்து சப்ளை பண்ணிக்கணுமா. சிஸ்டம் இவ்வளோ தூரம் காசு போட்டு வாங்குறோம். என்ன பட்ஜெட்னு சொல்லி நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். சரியா? பயங்கரமாக இருக்குதுங்க, வேறு லெவலு. ஜி பாய். ஓகே, சரி, ஓகே மக்கள், அவ்வளோதானுங்க. எல்லாமே கொடுத்துட்டுங்க. ஒரு அமௌண்ட் ஒரு 1,40,000 கொடுத்துருக்குறேன். 1,40,700 வந்திருக்குது. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து யூபிஎஸ் இருக்குல்லங்க, அது வந்து எப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணுவாங்களாமா. இப்போ மற்ற அதான் நான் எந்த கடையுமே தப்பாக சொல்லிங்க. அதனால என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மணி நேரத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பண்ணாங்க. இங்கே வந்து செக் பண்ணுவோம், அது எவ்வளோ கரண்ட் வருது அதெல்லாமே செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு யூபிஎஸ் எந்த மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா. யூபிஎஸ் மட்டும் பே பண்ணலைங்க, ஒரு 700 பாக்கி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் வெள்ளிக்கிழமை வர சொல்லியிருக்காரு. வெள்ளிக்கிழமை வந்தோம் அப்படின்னா டோட்டலாக இன்வாய்ஸ் பண்ணி பில்லு கொடுத்துருவேன் அப்படின்னாரு. அவ்வளோதானுங்க, ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே நம்ம இருக்கிற கையில் தான் இருக்குது. மாப்பிள்ள பண்ணிக்கலாம், விடுங்க. சரி மாப்பிள்ள, ஜாலியாக வீடியோ பார்த்துட்டு எல்லாம் ஜாலியாக தூங்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சரி, ஓகே மக்கள், பார்க்கலாங்க. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதாங்க. பாருங்க, இன்னும் கோயம்புத்தூர் வந்து அந்த அதே டிராஃபிக் வயன்ஸில் தான் இருக்குது. காலையிலிருந்துங்க நைட்டு வரைக்கும் கோயம்புத்தூர் சுற்றி நடந்தே திரும்பி சுற்றிட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட கடை பார்த்துட்டு வந்துட்டோம். இருட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9 மணி ஆச்சு. காலையில் 10 மணிக்கு வந்ததுங்க, 9 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இப்படியே சுற்றிட்டு இருக்கிறோம். சரி, ஓகே மக்கள்ஸ், அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். அப்புறம் அவர் வந்து பிசி பில் பண்ணி எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அடுத்து இப்போ கொஞ்ச நேரத்தில் அடுத்து போடுவோம் பாருங்க. பிசி பில் பண்ணுறது டைம் லாப்ஸ் வீடியோ பார்ப்பீங்க. பிசி வாங்குற வரைக்கும் டோட்டலாக ஒரே வீடியோ தான் பார்க்கலாம். சரிங்களா? 2 days later. மக்கள்ஸ் பாருங்க, நம்ம சேது வந்துட்டாப்ல. சேது எம்பிஎஸ் மாப்பிள்ள. ஆமாம், ஓகே, தூக்கிட்டு வந்துருமா? கண்டிப்பாக தூக்கிட்டு வந்துருவா. எல்லாம் ரெடியாக சுவாரஸ்யமாக இருங்க. தரமான சம்பவம் காத்துட்டு, சிறப்பான சம்பவம். ஐ எம் வெயிட்டிங். சரி மாப்பிள்ள, சரி போலாங்க. வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே
வானந்தாண்டி போட்டப்பா. அதுக்கு மேலே தெரியாதுங்க. பாட்டு போடல தான் நானே பாட்டு பாடிக்கிட்டு ஜாலி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். வாங்க போவோம். ஃபைனலி நம்ம பைனரி கம்ப்யூட்டர் ஸ்டோருக்கு வந்தாச்சுங்க. கீழே வந்து இது என்னது, என்ன ஸ்டோரு? பைனரி ஸ்டோர். பைனரி ஸ்டோர். ஐயா நாய்க்கடைக்கு பேர் என்ன? நாய்க்கடைக்கு பேர் என்ன போட்டு பாருங்க. மிதுனா ஜுவல்லரிங்களா? மிதுனா ஜுவல்லரி. கீழே வந்து மிதுனா ஜுவல்லரிங்க. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் கடை பைனரி ஸ்டோரு. இதை பாருங்க இருக்கு பார்த்தீங்களா, ஏஎம்டின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 100 ஃபீட் ரோடுங்க, 100 அடி ரோடு கோயம்புத்தூரில். சரி ஓகே மக்கள்ஸ், வாங்க போகலாம். மக்கள்ஸ் இங்கே பாருங்க, அப்போ வந்து இந்த ஒய்சிடி கேம் இருக்குல்லங்க, இந்த கேம் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். 5 ரூபா கொடுத்தா 1/4 மணி நேரங்க. அதில் வந்து கேம் வந்து முடிச்சு போயிட்டுருப்போம். அப்போ வந்து அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்காரர் வந்து தம்பி வெளியே போவாங்க. ஆனால் நான் ப்ளீஸ்ண்ணான்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டு விளையாண்ட காலம்லாம் இருக்குதுங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி பாருங்கள், இது வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்துருச்சு பாருங்களேன். பார்க்குறதுக்கு வந்து உண்மையான மனுஷங்களே உள்ளே இருக்கிற மாதிரி. அன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு அனிமேஷனாக இல்லைங்க. இன்றைக்கி அனிமேஷன் அவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது பாருங்கள். வைஸ் சிட்டி. வைஸ் சிட்டி. அது இதுதானே, எல்லாமே இதுதானே. இது வந்து 2020 இன்னும் லான்ச் ஆகலை. சூப்பர். மக்கள்ஸ் உள்ளே வந்து அந்த இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லைங்க, அவங்க வந்து சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டுருக்காங்க. நான் மாப்பிள்ள அங்கே இருக்கிறாப்புல, நான் வந்து வெளியே உட்காந்துக்கிட்டேன். இங்கே ஒரு சேர் இருந்துச்சுனால ஜம்முன்னு இருக்குதுங்க, அதை உட்காந்துட்டேன். இங்கே ஒரு கர்வ் டிஸ்பிளே ஒன்று இருக்குங்க, அதில் படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் இன்றைக்கி சாயந்தரம் வீடியோ ஒர்க் இருந்துச்சா, சரி இது பண்ணலாம், தம்ப்ளைன்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டேன். அப்படியே இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக அந்த பக்கம் தெரிய மாட்டேங்குது. கீழேருந்து அப்படியே பார்த்தா அப்படியே அந்த வண்டி வாகனம்லாம் போயிட்டுருக்கிறது. நீங்கள் அப்படியே மைல்டாக அந்த மியூசிக் போடுறதுக்கு நல்லா இருக்குதுங்க. சேர் சூப்பராக இருக்குதுங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இந்த சேர் ஒன்று எடிட்டருக்கு வாங்கி கொடுத்துடலாம். செம்மையாக இருக்கும், அப்படியே நல்லா சொகுசாக இருக்குது. சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. மக்கள்ஸ் அப்படியே பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு டைம் லேப்ஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டாருங்க. இங்கே பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட ஒரு 3 ஃபேனுங்க, அப்புறம் இங்கே ஒரு ஃபேனு, அப்புறம் இங்கே ஒரு ஃபேனு, அப்புறம் மொத்தமாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி, அப்புறம் என்னென்ன உள்ளே போடணும் எல்லாமே போட்டு ஜம்முன்னு பண்ணிட்டாரு. தெரியுதுங்களா, இதுதான் நம்மளுடைய சிஸ்டத்தினுடைய கேபினெட்டு. உள்ளே இருக்கக்கூடிய அதுக்கு பேர் என்ன ப்ரோ சொல்லுவோம், மொத்தமாக என்ன சொல்லுவோம்? சிபியு. சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட். படிச்சிருக்கிற மக்கள், நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ரைட், ஓகேங்க, சூப்பர் ப்ரோ. அடுத்து அப்படியே ஃபில் பண்ணிங்க. அந்த இதை மேலே இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் எடுத்து போட்டு ஜம்முன்னு ரெடி பண்ணிடுவார். அவ்வளோதான், இதுதான் மேட்ருங்க. அதுக்கப்புறம் மானிட்டர் வாங்கி கொண்டு எடிட் பண்ண வேண்டியது தான். இதை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். உள்ளே இருக்கிற விஷயம்லாம் அப்படியே தெரியும் நீங்களே வெளியே. சூப்பர். இது நீங்களே ரெடி பண்ணுறதா, உங்களுடைய கம்பெனியில் ரெடி பண்ணுறது? ஒரு பைனரி ஸ்டோர்னு இருக்குது உள்ள. ஸ்டிக்கர் மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கிறதா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர். 27 இன்ச்சஸ்ங்க, சரிங்களா, 68.6 சென்டிமீட்ரு. ஓகே ப்ரோ, எடுக்கலாங்க. வாங்க மக்கள், வேற மாதிரி. அண்ணன் தூக்கும்போது எனக்கு பயமாக இருக்குது.
பாருங்கள் நம்மளுடைய கீபோர்டு மவுஸு. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கியிருக்கிறோம். இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து அன்றைக்கே சொல்லியிருப்பேன்ல நாங்கள் கூட்ட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ப்ளக் இருக்குதுங்க. இது வந்து எப்படின்னா இதில் இது கூடவே வந்து எர்த்து வந்துடுது. இப்போ நம்ம எர்த்து வந்து நம்ம வீட்டில் வந்து சரியாக இல்லை அப்படின்னா கூட எர்த்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த எர்த்து வந்து கீழே கிரவுண்டுக்கு போயிருங்களாமா. அதனால தான் வந்து இங்கே இதை வாங்கியிருக்கோம். அப்புறம் அது போக நம்ம பாக்ஸு, இது நம்ம கீபோர்டுங்க. இதோ பாருங்கள், மெக்கானிக்கல் கீபோர்டு தெரிகிறதா. அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மவுஸு. சூப்பரு, அவ்வளோதானுங்க. ஓகே மக்கள்ஸ், இங்கே பாருங்கள் டோட்டலாக செட்டப் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக இப்போ இங்கே வந்து செக் பண்ணுறதுக்காக டெம்பரேச்சர்லாம் நம்ம ப்ரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே நம்ம ப்ரோ வந்து இன்டர்நெட்டில் போயிட்டு நம்ம சேனல் தான் வந்து உள்ளே போனாருங்க. உள்ளே போனே எனக்கு வந்து ஒரு டச்சிங்காக இருந்துச்சு. சரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் போட்ட வீடியோ ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு மாப்பிள்ள கமான். ஓகே மக்கள்ஸ், இதுதான் நம்ம போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ. ஞாபகம் இருக்கா? நம்ம சிவன் கோயிலில் நம்ம ஊர் எங்கள் ஊர் அந்த ஒரு ஆத்தாவை டச்சிங்காக வச்சு போட்டேன். மறக்க முடியாதுங்க. அப்போ வந்து சேனல் பேர் வந்து நீ எப்போ வர போகிறோன்னு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் K7 மாற்றிட்டேன் மக்கள்ஸ். இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியாது, நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். சரி ஓகேங்க, ரொம்ப ஹாப்பி. சிவாய நமக சிவ சிவ. தெரியாது பாருங்க, உள்ள ஒளி தெரியுது பாருங்க. ஓகே மாப்பிள்ள, ஹாப்பி, ரொம்ப சந்தோஷங்க. மக்கள்ஸ் ஃபைனலி இங்கே பாருங்கள் நம்மளுடைய பிசி ரெடி பண்ணியாச்சுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டே இருந்தீங்க, எடிட்டர் போட்டாச்சா, பிசி வாங்கியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. தரமாக பண்ணியாச்சுங்க மக்கள். சாதாரண வேலைப்பாடு கிடையாது, பயங்கரமான வேலைப்பாடுகள். ஆக்சுவலாக வந்து ஒரு 50,000 60,000 பிசி செட்டப் போட்டிருக்கலாம் தான். ஆனால் ஏன் வந்து 1,40,000 போட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம எடிட்டர் வந்து அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தரமாக ரெடி பண்ணிருக்கீங்க அந்த அளவுக்கு தரமாக ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டாப்ல. ஏன்னா சென்னை போய் தான் சொன்னேன் 6 மாதம் கோர்ஸ் போயிட்டு வந்துருக்காப்லைங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்போ ஒன்று ரெடி பண்ணிட்டு மறுபடி போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எடிட்டிங்கில் கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் ஸ்கில்ஸ் எல்லாம் போய் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இப்போ என்னென்ன அப்டேட் இருக்கோ அந்த அப்டேட் எல்லாமே போட்டு தரமாக ரெடி பண்ணியாச்சுங்க. கிராஃபிக்ஸ் கார்டு இருந்து ப்ராசஸர் இருந்து எல்லாமே சூப்பராக தரமாக ரெடி பண்ணியிருக்கோம். இனி எல்லாமே மேலே இருக்கிற பார்த்துக்குவோம், நம்ம சேர்ந்து பார்த்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க மக்கள். ரொம்ப ஹாப்பி. பார்த்து நம்மளுடைய சேனலில் ஆரம்பத்தில் பார்த்தவங்களுக்கு தெரியும், சாதாரண சாம்சங் A03 சொல்லிட்டு ஒரு A சீரிஸ் மொபைல் எடுத்து அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இன்னும் மென்மேலும் நம்ம வளரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது மக்கள். தொடர்ந்து என்னுடைய எஃபோர்ட்டும் உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேறு என்ன சொல்கிறது, வேறு லெவலுக்கு போயிடுவோம். கொஞ்சம் வாய் திக்குது மக்கள், காலையிலேருந்து இதே ரூமுக்குள்ளே இருக்கிறேன்னா அதனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. சரி ஓகே, அவ்வளோதான். அடுத்து பேக் பண்ணிட்டு எடுத்து வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியதான். நான் நல்ல நாளாக பார்த்து ஆஃபீஸ் போட்டுங்க ஜம்முன்னு அப்புறம் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்ன மாப்பிள்ள? ஓகேங்க, டன். ஓகே ஹாப்பி மக்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே காமிச்சிருக்கோம் மாப்பிள்ள, அப்படியே சொல்லி காமிங்க இது என்னன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஏன்னா சேது ஆல்சோ ஒன் ஆஃப் த யூடியூபர். கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து CPU. ஓகே, இதெல்லாம் பில்ட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பென்கியூ மானிட்டர் 27 இன்ச்சு சூப்பராக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய காம்பனன்ட்ஸு. இதை வச்சு நாங்கள் ஒரு தரமான ஒரு பிசி பில்ட் பண்ணியிருக்கோம். i5 14 ஜென் போட்டிருக்கோம். பார்க்கலாம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே கைஸ், ஃபைனலாக உங்கள் கேஸோட பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹாப்பி. ஓகே, நினச்சி கூட வாலிகள் கம்ப்யூட்டர் வாங்கணும்னு நினச்சி பார்த்தது கிடையாது. அதில் இவ்வளோ கெத்தான ஒரு பிசி நம்மளே பில்ட் பண்ணி வாங்குவோன்னு கனவுக்கும் நினச்சி பார்க்கல. இன்னொன்று சொல்லிடுறேன், இதுக்கு எல்லாமே வந்து சாத்தி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த பைனரி கம்ப்யூட்டர்ஸ் தாங்க. இவங்களுக்கு மார்க்கெட்டிங் எல்லாம் கிடையாதுங்க. வந்தோம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பட் எங்கிட்ட பேசின விதத்தில் இவங்க நம்மளை வந்து அப்ரோச் பண்ண விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கஸ்டமர் சப்போர்ட் வந்து நல்லா பண்ணாங்க. நான் வந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், கேரளாவிலிருந்தெல்லாம் வந்துருந்தாங்க. கேரளாவிலிருந்து அதர் ஸ்டேட் இருந்தாலும் கூட வராங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கண்கூட பார்த்து ஒரு மலையாளி ஒருத்தர் வந்திருந்தாரு. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. உள்ள இன்ஜினியர்ஸ் தனியாக ஒர்க் பண்ணுறாங்க. நல்லா பெரிய கடை. நீங்கள் வந்து இது போல் நம்ம பிசி மாதிரியே பிசி அல்லது லேப்டாப் நீங்கள் வாங்கணும், பிசி பில்ட் பண்ணணும், ஓனா உங்களை டேஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா கேமிங் பிசியோ எது வேணாலும் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்னை மார்க்கெட்டிங் பண்ண சொல்லவே இல்லைங்க. பட் நான் அவங்களுடைய அந்த நம்மகிட்ட பழகின அந்த விதத்தை வச்சு நம்ம கஸ்டமருக்கு அவங்க கொடுக்குற மதிப்பு வச்சு சொல்கிறேன். நல்லா பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, பாய். சூப்பர் மேட்டர். ஃபைனலாக எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இது வந்து கேபினெட்டுங்க. சூப்பர். கேபினெட்டில் CPU மொத்தமாக இதில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ அப்படியே இருக்கு? பில் பண்ணது அப்படியே இருக்கு. ஓகே சூப்பர். சரி ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ.
ஓகே இந்த வரங்க இவர் தான் நம்ம ரெசிபி பில்ட் பண்ணார். இவர் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறாரு. அண்ணா வரேங்கண்ணா. ஓகே ப்ரோ வரட்டுங்களா? ஓகே சரி ஓகே மக்கள்ஸ், நீங்கள் நம்ம பைனரிக்கு வந்தாலும் நம்ம அண்ணன் தான் உங்களை அட்டன் பண்ணுவார். நல்லா கனிவாக பேசுகிறாருங்க. சரி ஓகே மக்கள்ஸ், மாப்பிள்ள உங்களோட ஓகே பத்திரமா யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே நன்றி 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 நன்றி. சரி ஓகே போகலாம்.